Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட 5th மேட்ச். ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா ஆடிட்டாங்க, பாகிஸ்தான் கூட தோத்துட்டாங்க. ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோர் தான், பட் அதே அடிக்க முடியல. அந்த அளவுக்கு புவர் பேட்டிங் தான் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த மேட்ச்சில் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்கிறதுல ஒரு வீக் டீம் நம்ம எடுத்துக்கலாம். என்ன தான் ஏசியா கப்பை வின் பண்ணாலும் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம் பெரிய பெரிய டீம்ஸ், அவங்க கூட ஸ்ரீலங்கா பீட் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போது அட்டப்பட்டு நல்லா ஆடினா மட்டுமே அவங்க டீம் இருக்குன்றதுக்கு போன மேட்சே ஒரு உதாரணம் தான். ஈஸியாக ஒரு 88 ரன்னுக்கே 8 விக்கெட் போன பாகிஸ்தான் டீமை ஃபாத்திமா சனாவை கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க விட்டாங்க. அதில் ஒரு 116 ரன் கிட்ட வந்துச்சு. அதை அடிக்க முடியாமல் பயங்கரமாக வந்து தோற்று போனாங்க பார்த்தோம். இப்போ ஆஸ்திரேலியான்றதும் ஒரு பீஸ்ட் டீம். அவங்க எத்தனை டைம் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய டீம்ஸையுமே ஈஸியாக ஜெயிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீமு. அவங்க கூட மோத போகிறாங்க. பார்ப்போம் எப்படி வந்து ஆடுறாங்கன்னு. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸ்ரீலங்கா மேபி போராடலாம், இல்லை இருக்கிறதுலே படுமோசமாக தோற்று போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். பார்க்கலாம். 5th மேட்ச்சு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கு இந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரியும். பாகிஸ்தான் கூட எந்த கிரவுண்டில் மேட்ச் நடந்துச்சோ அதே ஷார்ஜாவில் தான் மேட்சை நடத்துகிறாங்க. ஒரு பியூர் பவுலிங் விக்கெட்டாக தான் இருக்குது. பேட்டர்ஸுக்கு பெரிய அளவில் சாதகமாகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், அப்படி இல்லாட்டி பவுலர்ஸ், இவங்க தான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேட்டராக இருந்து ஜஸ்ட்டு அவங்க சும்மா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடுறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 பவுலர்ஸை எல்லா டீமுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். ஸோ மேபி பேட்டர்ஸுக்கு சாதகம் இல்லாத அதே ஒரு விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸை மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். யார் பியூர் பேட்டராக இருக்காங்களோ அவங்கள கட் பண்ணி விட்டு நம்ம மோஸ்ட்லி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். சேம் அந்த கடைசி 2 மேட்ச் நடந்த விக்கெட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் வந்து 40 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 24 ஃபர்ஸ்ட் பேட் டீம், 15 செகண்ட் பேட் டீம். இது ஆவரேஜாக ஓவரால். உமன்ஸ் மேட்ச் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 12 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் டீமும் 5 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த 2 மேட்ச்சுமே இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்காட்லாந்து பங்களாதேஷ் ஆடினதுலேயுமே கம்மி ரன் தான் பங்களாதேஷ் அடித்தாங்க, பட் திருப்பி ஸ்காட்லாண்டுன்னா அடிக்க முடியல. சேம் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கா ஆடின மேட்ச்லேயே அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட் பேட் பண்ணி அதில் பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் அந்த ஃபாத்திமா சனா அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்காட்லாந்து பங்களாதேஷ் மேட்ச்சில் பார்த்தோம், கம்மியான ரன் அடிச்சுமே ரிட்டன் அடிக்க முடியல, அதனால் நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு. பட் அர்த்தப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சேஸ் பண்ணுறது தான் ஆசைப்பட்றோம், நாங்கள் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த விக்கெட்டோட கான்செப்ட்டு ஃபஸ்ட் பேட் பண்ணுறது தான். சப்போஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100% அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மேபி செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த விக்கெட் பேஸில், இந்த கண்டிஷன் பேஸில் வேணால் ஏதோ ஓரளவுக்கு க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ்ன்றது கூட இருக்கலாம். ஸோ அதை ஆன் டைமில் பார்க்கலாம். ப்ளஸ் விக்கெட்டுமே எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவோட வார்ம் அப் மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு தான். எப்படி ஆடிருக்காங்கன்னா, பெத் மூனி பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ரீசெண்டாக நியூசிலாந்து கூட ஆடினப்போ தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. 10 ரன்னை தாண்டவே இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரப்போ பயங்கரமாக ஆடுவாங்க ஃபார்ம் அவுட்டில் இருந்தால். அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா பெத் மூனி நல்லா ஆடலாம். பட் சப்போஸ் விக்கெட் வந்து பயங்கரமாக பவுலிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெத் மூனி வந்து ஒரு ஆப்ஷன் தான். பேட்டிங்கில் அடித்தா மட்டும்தான். அதுவும் 25-30 ரன் அடித்தால் வேஸ்ட்டு. அடுத்து பவுலிங் போடுறவங்க 2-3 விக்கெட் எடுத்தால் ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் விக்கெட்டை பொறுத்து தான் நம்ம பெத் மூனி எடுக்கணும். அதேமாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஒன் சைட் டீம் செட் பண்ணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மெக்ராத்து பவுலிங்கே போடலை நியூசிலாந்து சீரீஸில், பட் இப்போ பவுலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இந்த மாதிரி விக்கெட்ஸில் ஒரு ஸ்லோவாக போடக்கூடிய, ஒரு எல்லிஸ் பெரியோட ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு பவுலர் தான் மெக்ராத்து. மேபி யூஸ் பண்ணுவாங்க. மெக்ராத்தை யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஆப்ஷன். 3 விக்கெட்டு எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 31 ரன்னும் தேவைப்பட்டால் டபுள் ஆப்ஷனாக சப்போஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பவுலிங் போடுவாங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சால் நம்ம எடுத்துக்கிறது பெட்டர் தான். எப்போயுமே மெக்ராத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒன்று இல்லை பேட்டிங் இல்லை பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஆனால் நியூசிலாந்து சீரீஸில் பவுலிங் அவங்கள யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலேயே அவங்க பேட்டிங்கில் சரியாக ஆடலை. மறுபடியும் ஸோ இம்பார்ட்டண்டான பிளேயரு. பட் ஓப்பனிங்கில் ஒரு 2-3 பேர் ஸ்ரீலங்காவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்க விக்கெட் டேக்கிங்கிறது குறையலாம். ஆல் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டுன்றது கிடைக்கலாம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக கார்ட்னர், சதர்லாந்து, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஆனபிளா சதர்லாந்தோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, ஓடிஐ, T20 எல்லாத்துலேயும் கண்டினியூவாக பேட்டிங்கில் பவுலிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். 2 விக்கெட்டு அப்படி இல்லாட்டி 30 ரன்னு ஏதாவது வந்து கன்ஃபார்மாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு.
ஒரு மஸ்ட் பிக் பிளேயரும் கூட, டபுள் ஆப்ஷனும் கூட. சேம் இங்கே விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஓவர் கொடுத்தா கூட அதுலேயும் 2 விக்கெட்டு, அதேமாதிரி 38 ரன்னு. அதனால் குவாலிட்டியான ஒரு பிளேயர். இங்கேயுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுமே டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் தான். பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க ஆடின மேட்சோட ஸ்கோர் கார்டு தான். பட் இது ப்ராக்டிக்ஸ் மேட்ச் தான். ஆனால் அதே ப்ராக்டிக்ஸ் மேட்ச் கான்செப்ட் வச்சு தான் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் ஆடின மேட்ச்சில் ஒய்மா சோஹேல்னு ஒரு பிளேயரு, பட் நானே எடுக்கலை ஸ்மால் லீக்கில், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த சோஹேலை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இவங்க வந்து இப்போ வார்ம் மேட்ச்சில் 30 ரன் அடிச்சிருக்காங்க. பவுலிங் போட்டாலும் கம்பல்சரி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு. கிட்டத்தட்ட அவங்க அந்த மேட்ச்சில் மட்டும் 110 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்திருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 15% கூட யாருமே எடுக்கலை அவங்கள. கீ பாயிண்ட்டு அவங்களாம் எடுத்திருந்தாலே நம்ம நல்ல பொசிஷன் மினிஜியெல்லாம் போகலாம். கேப்டனெலாம் கொடுத்துருந்தா பயங்கரமான ஒரு பொசிஷனாக போகும். சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் வந்து யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஐடியான்றது கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச்க்கானது. அதில் 2 மேட்ச்சுமே உங்களுக்கு அந்த ஸ்லோவாக போடக்கூடிய மீடியம் பேசர்ஸ் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. டபுள் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய மீடியம் பேசர்ஸ், பேட்டிங்கும் ப்ளஸ் பவுலிங்னு மீடியம் பேசர்ஸ் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச்மே வந்திருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுத்தாலும் அந்த இம்பார்ட்டன்ட் முக்கியமான இடத்துல அந்த கட்டர்ஸ் போடக்கூடியவங்க, ஒரு மெக்ராத் மாதிரி பவுல் பண்ணுறவங்க, எல்லிஸ் பெரி மாதிரி பவுல் பண்ணுறவங்க தான் வந்து விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. இந்த 2 பேர் தான் வந்து பிரேக் த்ரூ கொடுத்து கேம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓவரால் பார்த்தோம்னா பவுலர்ஸ் டாமினேஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்காட்லாந்து தரப்புலாம் இந்த சைகா ஹொர்லி பொறுத்தவரைய ஒரு பேட்டர், பட் இருந்தாலும் அவங்க பார்ட் டைம் பவுலர் தான், டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதனால் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய எல்லாரையும் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பிச் ரிப்போர்ட் படி பேட்டர்ஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 20, 30 தாண்டதே பெரிய விஷயம். அந்த 30 அடித்தாலுமே கிட்டத்தட்ட 30 பால் பிடிச்சி 45 பாயிண்ட்ன்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதில் சாரா ப்ரியூஸுமே வந்து சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு ஸ்டெம்பிட்டி கொடுத்தாங்க, அப்புறம் கேட்ச் கொடுத்தாங்க, ட்ராப் பண்ண போய் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 49 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்களே தவிர்த்து, மற்றபடி உங்களுக்கு பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இவங்களுக்கு தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ன்றது கிடச்சிருக்கு. சப்போஸ் ஒரு வீக் டீமாக நீங்கள் ஸ்ரீலங்காவை கன்சிடர் பண்ணி ஸ்ட்ராங் டீமாக ஆஸ்திரேலியா கன்சிடர் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக டீம்ன்றதை செட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாச்சு ஈக்குவலாக போகும், விக்கெட் வந்து நல்ல பவுலிங் விக்கெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஈக்குவல் டீம் எடுத்துகிட்டு போகிறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுமாதிரி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். டெலகிராம் ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி தான் வின்னிங்ஸ் போட்டிருப்போம். வின்னு லாஸ்ன்றது ஃபேண்டசியில் சகஜம்தான். இப்போ தான் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக கண்டினியூவாக வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இதில் பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் சேனலோட அட்ரஸ் இதுதான். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதோ கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. அதேமாதிரி இந்த டெலகிராமில் கீழே வந்து ஆட் மாதிரி வரும், அந்த ஆடுமே நம்ம கொடுக்குறது இல்லை, டெலகிராமே சொந்தமாக கொடுக்குறது. அதுலேயுமே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது இது லிங்க் ஏதோ வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நேமே யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. நம்ம கொடுக்குற ஆப் லிங்க்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதில் ப்ளே பண்ணுங்கள். வின்னிங்ஸ்ன்றது நல்லாவே கிடைக்கும். ஆஸ்திரேலியா உமன்ஸ் விசஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. ஹெட் 5 வரையும் ப்ளே பண்ணுங்கள், ஸ்பிளிட் பிளேட் ப்ளே பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணி உமன்ஸ் மேட்ச்சில் நான் டீமே கொடுத்தாலும் ஒரு பிளேயரை மாற்றினா கூட மாற்றி ப்ளே பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஃபைனல் டீமுக்கும் நம்ம கொடுக்குற அனலைஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபைனல் டீமு ஜஸ்ட்டு ஓரளவுக்கு பேஸில் கொடுக்குறது. இதே நீங்கள் நம்ம கொடுக்குற ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு போனீங்கன்னா கிராண்ட் லீக் நீங்கள் எத்தனை டீம் வேணால் மேக் பண்ணலாம். அதான் கான்செப்ட். கடைசியாக ஆடின பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஸோ ஹீலி. இது எதுக்காண்டி பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு சொல்கிறேன்னா, 2019, 2023 இந்த 2 டைம் வந்து ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியா ஆடிருக்காங்க. கடைசி மேட்சஸ் இந்த 2 மேட்ச். இந்த 2 மேட்ச்சில் சேர்த்து மொத்தம் ஹீலி கிட்டத்தட்ட 210 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 148, இன்னொரு மேட்ச் வந்து 54. அப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், 203-4 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சுமே ஈஸியாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ என்ன டவுட் வருதுன்னா, விக்கெட். ஸோ இந்த பிச்சு வந்து பவுலிங்க்கு சாதகமாக இருக்குமோ, மறுபடியும் அந்த மாதிரி சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி மூவ் பண்ணுறதுன்றது தான் நமக்கு பாயிண்ட்டு. இல்லை ஆஸ்திரேலியா சேசிங் வந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலும் இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் போகலாம். ஷூட்மே 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆன் டைமில் நமக்கு பிச் ரிப்போர்ட் தெரிகிறப்போ கிளியர் கட்டாக முடிஞ்சிடும்.
11 சேஞ்சஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ, உங்களுக்கு டிடிஎஸ்மே ஃப்ரீ தான். எல்லா மேட்சஸ்க்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா ஆப்போனன்ட்ஸ் வந்து வேறு ஆப்போனன்ட்ஸு ஈஸியாக ஜெயிக்கணும்னா வந்து ஜெயிச்சிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கா உமன்ஸு ஆஸ்திரேலியா உமன்ஸோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா உமன்ஸு இப்போ தான் நீங்கள் ஆடினாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ குணரத்னே, அதுக்கப்புறம் அத்தப்பட்டு, சமர விக்ரமா, தில்ஹரி, டி சில்வா, சஜ்வானி, பெரேரா. ஸோ இந்த பெரேராவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். கடைசி எனக்கு தெரிஞ்ச வரைய ஒரு பவுமா, அதுக்கப்புறம் ஆசிஃப் அலி, அவங்கெல்லாம் விட ஒரு பயங்கரமான ஒரு தொடர்ச்சியாக ஃபார்ம் ஆகும். அடிக்காத ரன்னே அடிக்காமல் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்னால் அது பெரேரா தான், அதில் நோ டவுட்டு. பட் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அடிச்சிருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். பட் ஓவரால் அவங்களோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா ஒரு மேட்ச் கூட சரியான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இங்கே நிசாசலாவுக்கு பதிலாக ரன்வீராவை உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சேம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அவங்களோட இவங்க எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பிரியதர்ஷினி லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலை, பட் ஆனால் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், தொடர்ந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் போன மேட்ச் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அப்படி 2 ஓவருக்கு மேலே கொடுத்துருந்தா கண்டிப்பாக விக்கெட் எடுத்திருப்பாங்க. பிரபோதினி, அதுக்கப்புறமா குமாரி, இதான் வந்து கான்செப்ட்டு. இவங்களோட ஒரு கோர் டீமாக இருக்கும். மேபி ரன்வீரா அந்த நிசாந்த் சலாக்கு பதிலாக உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஆஸ்திரேலியா தரப்பில் ஹீலி, பெத்மூனி, எல்லிஸ்பெரி, கார்னரு, மெக்ராத்து. இந்த மெக்ராத்து லித்ஃபீல்டில் யார் ஆடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ லித்ஃபீல்டு அந்தளவுக்கு ஸ்பின்னை டேக்கிள் பண்ணி பயங்கரமாக ஆடுவாங்களா அப்படின்னா மெக்ராத்து சரி, லித்ஃபீல்டு சரி, டவுட்டு தான். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு மெக்ராத்து டபுள் ஆப்ஷனாக வருவாங்க, லித்ஃபீல்டு சிங்கிள் ஆப்ஷனு. அடுத்தா வேகமு, மாலினியூ, சதர்லாந்து. ஸோ மேகா ஷூட்டு, டாஸ் ப்ரவுன். இந்த டாஸ் ப்ரவுன், மேகா ஷூட்டை தவிர்த்து மீதி எல்லாருமே ஆல்ரவுண்டர் தான். பவுலிங்கும் போடுவாங்க, அதேமாதிரி பேட்டிங்கும் பண்ணுவாங்க. இப்படி ஒரு டீம் இருந்தால் அவங்க தான் 7 தடவை கிடையாது, ஒரு 15 தடவை கூட வேர்ல்டு கப் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீமு தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க நான் ஸ்டாப்பாக. கிட்டத்தட்ட எல்லிஸ்பெரியில் 9th T20 வேர்ல்டு கப் வந்து ஆட போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு வின்னிங் கொடுத்த ஒரு டீம். இந்த டீமை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி ஸ்ரீலங்கா உமன்ஸ் வந்து ஆடுறாங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அத்தப்பட்டு தான். ஸோ 2 ஆப்ஷன், ஒன்று 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க, பேட்டிங் வந்தால் கொஞ்சம் குயிக்காக அடிக்க போவாங்க, அதில் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டாப்பில் பெத்மூனிக்கு எதிராக வந்து வீசலாம். அதுக்கப்புறம் லித்ஃபீல்டு இல்லை ரைட் ஹேண்டருக்கு எதிராகவே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. நல்ல ஒரு ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால், ரைட்டாக இருந்தாலும் லெஃப்டாக இருந்தாலும் அவங்க கோட்டாவை போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. தில்ஹரி ஸோ ஒரு டீசனான பிளேயர் தான். பட் ஸ்டெடியாக பெரிய டீம்ஸ் கூட ஆடுறதுன்றது கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது. போன மேட்ச்சே பாகிஸ்தான் கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. 2 ஓவர் தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க, 4 ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுத்திருப்பாங்க. பட் பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருந்த ஒரு பிளேயர், பட் தடுமாறினதையும் நம்ம வந்து பார்த்தோம். மோஸ்ட்லி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராக ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக எடுக்கணும் அப்படின்னா இந்த சைடில் இந்த 2 பேரை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. எடுத்துகிட்டு இந்த சைடில் 9 பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம், பவுலர்ஸ் அதிகமாகவே எடுக்கலாம். அப்போ 4 ஓவர்ஸ் யார் யார் பவுல் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட்லேயுமே எடுக்கலாம். இதில் பிரபோதினி, அதுக்கப்புறம் குமாரி, அடுத்து பார்த்தோம்னா அத்தப்பத்து, தில்ஹரி, இவங்கெல்லாம் மெயினாக எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஈக்குவல் டீம் எடுத்து சப்போஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்டுன்றது போகும். ஒரு பவுலிங் விக்கெட் மாதிரி பேட்டிங் சாதகமாக இல்லைனா ஒரு 5-6 விக்கெட் போகிறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக குணரத்னே டவுட்டு தான். அதேமாரி சில்வா, பெரேரா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிரியதர்ஷினி செகண்ட் பவுல் பண்ணால் கூட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 3 பேர் வந்து டவுட்டு தான் பாயிண்ட் எடுக்கிறது. இதில் சமர விக்ரமா கொஞ்சம் ஆஸ்திரேலியா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக ஆட முடியும். ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் அடுத்த மேட்ச் ஒரு 30 ரன்னாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பாயிண்ட் எடுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. யார் வேணால் என்ன வேணால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இல்லை 10-1 நீங்கள் போனால் கூட போங்க. ஸோ 10 பிளேயர் ஆஸ்திரேலியா சைடு எடுத்துகிட்டு ஒரே பிளேயர் அத்தப்பத்து மட்டும் ஸ்ரீலங்கா சைடு எடுத்துகிட்டு போனாலும் போகலாம். அதுவும் வந்து ஒர்க் ஆகலாம். அது எப்படின்னா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இருக்க எல்லா பவுலரும் அந்த டாப் 3யில் இருக்கக்கூடிய பேட்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அத்தப்பத்து மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. தில்ஹரி கூட வேணாம், எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனா இங்கேயே வந்து மாற்றி கொடுங்க. அதில் சேஃபான ஆஷ் கார்ட்னர் கேப்டனாக கொடுத்து ஹீலி வைஸ் கேப்டனாக கொடுங்க, இல்லை அட்டப்பட்டு கொடுங்க. இந்த 3 பேத்துக்குள்ளே கொடுக்கலாம் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா. இல்லை இன்னுமே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா மேகா ஷூட்டோ இல்லை சதர்லாந்தோ இல்லை மொயினியோ
வேகமுக்கு மாற்றி மாற்றி கேப்டன் கொடுத்து நீங்கள் எத்தனை டீம் வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சில் ஒரு டீமை க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டம். எப்படி கஷ்டம்னா, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கேப்டன் கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இவங்களில் யார் விக்கெட் எடுக்க போகிறாங்கன்றதை பிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் தெளிவாக பாருங்கள். 4 ஓவர்ஸ் வந்து யார் பவுல் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேகா ஷூட்டு, பிரான், நெக்ஸ்ட்டு சதர்லாந்து, மோலினியோ, வேகம், இதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட் பவுலிங்கு. தேவைப்பட்டால் எல்லிஸ் பெரி, மெக்ராத் ட்ரை பண்ணலாம். இதில் ஹாஸ் கார்ட்னருமே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அப்போ இங்கே யாருக்காச்சும் 1 or 2 ஓவர்ஸ் வந்து அடி ஆகும். இதுதான் அவங்களோட பவுலிங் கான்செப்டாக இருக்கும். எக்கச்சக்க பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யோசித்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுங்கள். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியும். ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் பிக்காக வேணால் நீங்கள் ஒரு பெரிய தர்ஷினியை நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎல்ல. அதேமாதிரி சேசிங் வரப்போ சமர விக்ரமாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரன்வீர் ஆடினா அவங்கள வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி சேஃபாக அத்தப்பத்து, அதுக்கப்புறம் தில்ஹரியை பிக் பண்ணிட்டு போகலாம். ஆஸ்திரேலியா சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் ஜாய்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஹீலி, கார்ட்னரு, அத்தப்பத்து, இந்த 3 பேர் மட்டும்தான். மேபி டிஃபரன்ஷியல் பிக்காக வேணும்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மெக்ராத்தை ட்ரை பண்ணுங்கள். ஓவர்ஸ் போட்டாங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் வேகமோ இல்லை மோனியோ கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பிரானு, ஷியூட்டு தான் வந்து யார் விக்கெட் எடுப்பாங்கன்றதை கெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இனிஷியல் ஸ்பெல்லு மேகா ஷூட் தான் வந்து இனிஷியல் ஸ்பெல்லு. டெத்தில் சதர்லாந்து, அதுக்கப்புறம் கார்ட்னர் பவுல் பண்ணலாம். சேம் இந்த சைடில் இனிஷியல் ஸ்பெல்லு டெத்து ரெண்டுமே பிரபோதனி தான் வந்து பவுல் பண்ணுறாங்க. மேபி தேவைப்பட்டால் தில்ஹரி டெத்தில் பவுல் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்பெல்லில் 2 ரைட் ஹேண்ட் இருக்கப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் ஆனால் குமாரியை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. இதே பித்மோனி இருந்தாங்கன்னா ஒரு பெரிய தர்ஷினியோ, அப்படி இல்லாட்டி ரன்வீரா, அப்படின்ட்டு நிசாஸ்லா யார் ஆடுறாங்களோ அவங்கள வச்சா ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ஹையாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியா ஃபேவராகவே டீம்ன்றதை செட் பண்ணுங்கள். ஸோ டீம் செட் பண்ணியிருக்கேன். 2 பிளேயரை மட்டும் எடுத்து மீதி எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் தரப்பில் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மெக்ராத் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓவர் போடுவாங்கன்னு தெரிஞ்சால். ஆஸ் கார்ட்னர் கேப்டன், ஹீலி வைஸ் கேப்டன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா டீமுக்கு ஃபேவரானது. குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். ப்ரோ கபடியெலாம் வரப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு பிளேயரை கிளிக் பண்ணாலே போதும். தொடர்ச்சி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங்ன்றது மாறி மாறி கிடச்சிட்டே இருக்கும். அன்றைக்கி டே இவங்க தான் நல்லா ப்ளே பண்ணுவாங்க உங்களுக்கு தோணும். ஸோ அவங்களை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, போனஸ் தருவாங்க. அத்தப்பத்து, அதுக்கப்புறம் வேகம் கேப்டன் வைஸ் கேப்டனு, சதர்லாந்து, கார்ட்னரு, மெக்ரத்து, சில்வா, கொஞ்சம் 2 டீமுக்குமே ஈக்குவலாக இருக்க மாதிரி டீம்ன்றதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் அட்டப்பட்டு கேப்டனாக கொடுத்து வேகமாக வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. ஸோ அந்த பிச்சு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் எல்லா டீட்டெயிலாக, அதையும் கொஞ்சம் பாருங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் இந்த மேட்ச் பெஸ்ட்டான ஒரு மேட்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொல்கிற பாயிண்ட்ஸு உங்களோட பாயிண்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். முடிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.